இதில் ஒரு மேட்ரு இருக்குது. இந்த மைக் வந்து ஒயர்லெஸ் மைக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு மைக் வந்து 10,000 12,000 அப்படின்ற மாதிரி ஒரு மைக் ஒன்று இருக்குல்ல, அது மாதிரியே இருக்குது இந்த மைக்கு. ஆனால் இது கொஞ்சம் விலை கம்மியாக ஒரு 3,000 ரூபாய்க்கு வாங்கினேன். சரி எப்போயாவது நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. இப்போ இதுக்கான யூஸ் இல்லை, எப்போயாவது யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்கினேன். வாங்கி என்னடா இது ஒர்க்கே ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க தான் தெரியுது உள்ளார தான் மைக்கு. உள்ளார இதில் ஸ்டிக்கர் அடிச்சிருக்காங்க. அது எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த டிஜிட்டல் மீட்டர் கிடக்குது. டிஜிட்டல் தெரியுது உங்களுக்கு, 95% சார்ஜ் இருக்கிறது சரியாக தெரியல. இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மைக் குவாலிட்டி, சவுண்ட் டெஸ்ட்டு, நாய்ஸ் கேன்சலிங் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். இது வந்து அரௌண்ட் ஒரு 3,200 சம்திங் வந்துச்சு. இதோட குவாலிட்டி மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.